பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாலைவன சோலையிலே சிங்கார பண்பாடி சிறகடித்து பறந்து கொண்டிருக்க வேண்டிய வானம்பாடி இன்று சிறைக்கூண்டிலே சோகத்தோடு வாடுகிறது. ஜரீனா, இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. என் அன்பை ஆமோதிப்பதாக நீ ஒரு முறை தலை அசைத்தால் போதும். ஒரே ஒரு முறை இந்த உலகத்தையே ஒரு ஒய்யார மாளிகையாக உனக்கு காட்டித் தருகிறேன். கவரிமானிடமா நீ முடிய கேட்கிறாய்? உனக்கு மூளை இல்லை? அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் என்ற முதுமொழியை தெரிந்துதான் வந்திருக்கிறேன். பைத்தியக்காரன், தானாக பழுக்காது தடி கொண்டு அடித்தாலும் கனியாது என்ற தத்துவமே உனக்கு தெரியவில்லை. வானமே இடிந்தாலும் வையகமே வெடித்தாலும் தன் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் ஒரு கற்புடைய பெண்ணுக்கு. கொக்கரிக்காதே கோழி குஞ்சே, நீ சிக்கி இருப்பது என் சொந்த இடம். நான் நினைத்தால் உன்னை எதையுமே செய்ய முடியும். அதுதான் நடக்காது. வீரத்தின் எல்லையிலே வேங்கை போல் நடமாடும் என் வெற்றி வீரன் உள்ள வரையில் உனது திட்டங்கள் எதுவுமே பலிக்காது. என்ன, அந்த திருட்டு பயலை நீ இன்னுமா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவனை இனிமேல் நீ உயிரோடு பார்க்க முடியாது. ஏன் முடியாது? என்னை கைது செய்து விட்டோம் என்ற இருமாப்பலா இப்படி பேசுகிறாய்? அவர் மட்டும் அன்று இருந்திருந்தால் உங்கள் கூட்டத்தையே நெசுக்கியிருப்பார். ஏன் இப்பொழுதும் என்ன கெட்டுவிட்டது? மத யானை போன்ற என் மணாளனது உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் உள்ள வரையில் என்னை அவர் மீட்காமல் இருக்க மாட்டார். உங்களையும் பழி வாங்காமல் விடவே மாட்டார். பைத்தியக்காரி, உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு தெரியும் ஒருவனையா இன்னும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? அவன் ஆபத்தில்லாமலோ பகிரங்கமாகவோ நடமாட முடியாத ஒரு கொள்ளைக்காரன். யார் கொள்ளைக்காரன்? மன்னன் என்ற பெயரிலே மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிடும் நீங்களா அல்லது அவரா? இனியும் அவகாசம் தருகிறேன். சீனத்து ராஜ பிரதிநிதியே வருக. எதிர்பாராமல் வந்துவிட்ட உமக்கு எதிர்பார்க்க வேண்டிய வரவேற்பை உடனே அளிக்க முடியாவிட்டாலும் எமது உளம் கனிந்த அன்பு உமக்கு எப்போதுமே உண்டு. உமது வருகையா நம்மிரு தேசங்களும் பலனடையும் என உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாருங்கள், மாறி போயிருக்கு தெரியுமா? அதனால ஜாக்கிரதையா நடந்துக்க. என்ன விஷயம்? காலில் தடுக்கியது போல்
நான் தேடிக்கொண்டிருந்த நீங்கள் தானாகவே என்னிடம் வந்து சேருங்கள். பயப்பட வேண்டாம், இதுவும் உங்கள் நம்பிக்கை. எதை பற்றியும் நான் கவலைப்படுவதே கிடையாது. நல்ல குணம், உயர்ந்த பண்பு. என்னை உமக்கு அடிமையாக்கியது இந்த பண்புதான். சரி, வாருங்கள். முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிறகு வெறும் முத்தா உதுருதே. பலே பலே பலே. அப்ப இதை நாம அப்படியே கிளப்பிட வேண்டியதுதான். என்ன தண்ணியா மாறி இருக்கே? என்னங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். நீயா? நான் சிலைன்னு நினைச்சேன். நினைப்பேன். ஆடு ஏமாந்தா நீ என்னதான் நினைக்க மாட்டேன். ஆமா, இந்த திருட்டு குச்சி உன்னை விட்டு போகாதோ? சொந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்தா அதுக்கு திருட்டுன்னு பேரா? என்னது சொந்த வீடா? ஆமா. இனிமே உன் வீடு வேற என் வீடு வேறையா? எல்லாம் ஒண்ணுதான். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஐயோ, அந்த பாவி வந்து தொலைச்சு வந்து வா. இழுக்காத. நெருப்பிலே நடக்க வேண்டுமா நடக்கிறேன், நீரிலே மூழ்க வேண்டுமா மூழ்கிறேன், ஏன் விண்ணில் பறக்க வேண்டுமானால் கூட பறந்து விடுகிறேன், குகையிலே வாழ்கிறேன், குடிசையிலே வசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் அதுவே போதும். சரிதான், உனக்கு சரியான பைத்தியம் தான். ஆம், நீங்கள் தான் சரியான வைத்தியம். இளவரசி, இன்னொருத்திக்கு நெஞ்சில் இடம் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அபு, நானும் உங்களிடத்தில் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்பதை நீங்களும் உணர வேண்டும். உணர்ந்துதான் பேசுகிறேன். என்னால் உங்களை காதலிக்கவே முடியாது. திருட்டு பயலே, தேடிக்கிட்டு இருந்தோம், தானாவே வந்து மாட்டிக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து இனிமே நீ உயிர் தப்ப முடியாது. வேஷம் போட்டு ஏமாத்தவா பார்த்த? நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்காது. எங்க உன் கூட்டாய்? அப்துல், மட பசங்களை அங்கே நிக்கிறீங்களா? போய் பிடிங்கடா, சொல்லுங்க.
கொண்டுள்ள அன்பிற்காகத்தான் இதுவரை பொறுத்திருந்தேன். வாழ்த்து கூறுகிறவர்களுக்கு கூட வரவேற்பு கொடுக்காத நான் பாந்தியின் பொருட்டுத்தான் உமது வசிமாரிகளை எல்லாம் தாங்கி நிற்கிறேன். ஆனால் மயிலிடம் போய் இறகுக்கு கெஞ்சுவது மடத்தனம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. மிகவும் நல்லது. இனிமேலாவது புத்திசாலித்தனமாக நடந்தது. அந்த பழம் புளிக்கும் என்று வந்த வழியே திரும்பி போகும் நரியாகத்தான் நானும் மாறுவேன் என்று நீர் நினைத்து விட்டேன். நண்பரே, கிட்டாராயின் வெட்டன மர என்னும் மட்டிப்போக்கை கட்டி தழுவ நான் ஒன்று முட்டாளல்ல. எட்டாத கனியாயின் மரத்தை வெட்டியாவது அடைவதே என்னுடன் ஒட்டி பிறந்த குணமாகும். நீ ஒரு கட்டவள் என்பது இதிலிருந்தே தெரியவில்லையா? இல்லை, வளைந்து கொடுக்காத இரும்பை தீயிலிட்டுத்தான் வளைக்க வேண்டும். கழுத்தூன் வளைந்து கொடுக்காது. வளையாவிட்டால் உடைக்கவாவது செய்வேன். உடைந்தால் ஒன்றுக்குமே உதவாது. கவலை இல்லை, எனக்கு உதவாத பொருள் எப்படி போனால்தான் என்ன? மாறுவேஷத்தில் வந்து மாட்டிக்கொண்ட மகாமேதையே, இப்பொழுது நீர் என் கைப்பொம்மை. இந்த சமயத்தில் நான் உம்மை காட்டிக் கொடுத்தால் காட்டு விலங்குகளுக்கு வேட்டை பொருளாவே. இதை உமது நன்மைக்காக சொல்லுகிறேன். ஆயினும் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்திற்காக மீண்டும் அவகாசம் தருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் உமது முடிவை பற்றி நீரே முடிவு செய்து கொள்ளும். ஞாபகம் இருக்கட்டும். நான் உங்கள் மன்னன். இந்த நாடு எனக்குரியது. ஆனால் நன்றி கட்ட மனித மிருகங்கள் கூட சில சமயம் பச்சோந்திகளாக மாறிவிடுகின்றன. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான பைத்தியம். பைத்தியமா? நான் இந்நாட்டின் பாதுஷாவிற்கா இந்த பட்டம்? என் வாழ்வையை பாழாக்கிவிட்ட பாதகா, என்னையும் சிறையில் அடைத்து பொதுமக்களின் கண்களையே மூடிவிட்ட நீ நீதியின் கண்களை மறைத்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டு நீதான் பைத்தியம், நீதான் புத்தி கட்டவன், நீதான் ஏமாளி. என்னை நம்புங்கள், நானும் இந்த அமைச்சருக்கு விரோதிதான். நான் எப்படியாவது உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குரலை நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். இழந்துவிட்ட எதையும் நான் திரும்பவும் அடைவது போல் என் இதயமே விரும்புகிறது. எனது விடுதலை முக்கியமல்ல, முதலில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். அதையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு. அது உன்னால் முடியாது. அந்த விஞ்ஞானி அப்துல்லா ஒருவனால் தான் முடியும். விஞ்ஞானி அப்துல்லாவா? யார் அந்த அப்துல்லா? அவன் எனக்கு ஆப்த நண்பன். அவனுக்குத்தான் இங்குள்ள ரகசியங்கள் யாவும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார்?
நீ அந்த கதவையும் தாழ் போடு. நான் திரைச்சீலைகளை எடுத்து வருகிறேன். நான் எங்க இருக்கு? பயப்படாதேம்மா. அவர்கள் யார்? என் கணவர் என்னோடு என்ன? அவர் உங்க கணவரா? மன்னிக்க வேண்டும். நீங்க எந்த நாட்டில் வரச்சியம்மா? இளவரசியா? இல்லை, நான் சாதாரண அடிமைப்பேன். அடிமைப்பேன்? உங்க நிலைக்கு நான் மிகவும் வருத்தப்படுறேன். என்னையா அவருக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. நான் அவரை பார்க்க வேண்டும். அது இப்போது முடியாது. இப்பொழுது முடியாதா? இப்பொழுதும் எங்கு நீ பார்க்க முடியாது. ஐயோ ஆபு, செத்துக் கொண்டிருந்த எனக்கு உயிராக இருந்தீர்கள். அந்த உயிரை இழந்த பிறகு நான் எங்கே போவேன்? ஆபு, எப்படி வாழவே? வருத்தப்படாதே. நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியா? ஐயா, இந்த ஒரு பதிலால் எனக்கு பாதி உயிரை கொடுத்துவிட்டேன். இனி அவரை காணவே முழு உயிரையும் தாருங்கள் ஐயா. நான் பிழைத்துக் கொள்கிறேன். நடக்காது. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. என்ன? அப்படி என்றால் பரவாயில்லை ஐயா. காயங்களால் அவர் கோரமாக காட்சி அளித்தார். அங்கமிழந்து அருவருப்பாக அவர் தோன்றினாலும் பரவாயில்லை. எனக்கு வேண்டுவது அழகன், என் அன்பு கணவரின் ஆசை திருமுகம் ஒன்றே போதும். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ள. நீ உன் கணவன் என்று கருதுபவர், உன் நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்திற்குரியவர். அந்த வகையில் நீ ஒரு அடிமை. அவருக்கு மனைவியாவது கொஞ்சம் கூட பொருந்தார். இதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம்! முறைப்படி மணந்து கொண்ட எனது உரிமைக்கு மறுத்து தெரிகிறீர்கள். ஆமாம், அந்த முறைதான் முறையற்றது என்று மீண்டும் சொல்லுகிறேன். அது எப்படி உம்மால் கூற முடியும்? இதுவரையில் அவரோடு இணை பிரியாது வாழ்ந்து வந்து என்ன எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? இது நீதிக்கே புறம்பானது. இல்லை,
மண்ணில் கிடந்த மாணிக்கத்தின் மீது ஒட்டிக்கொண்ட தூசியை துடைப்பது குற்றமாகாது. இருக்கலாம், பாதத்திலே வேண்டுமானால் நீங்கள் என்னை வெற்றி கண்டுவிடலாம். ஆனால் சட்டத்திற்கெல்லாம் எட்டாத வகை இனம் புரியாத ஒரு பாசத்தால் எங்கள் இருவர் நெஞ்சமும் கட்டப்பட்டிருப்பதை மட்டும் யாராலுமே பிரிக்க முடியாது. வஞ்சகருக்கு வசதிப்படியெல்லாம் வாழ இடம் கொடுக்கும் உலகம் யாருக்கும் எந்த தீங்குமே நினைக்காது என்னைத்தான் வதைக்க வேண்டுமா? என் வாழ்க்கையில் தான் இத்தகைய முட்டுக்கட்டைகள் நினைக்க வேண்டுமா? ஐயா, மயங்கி விழுந்தவர் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை அறியத்தான் என் எதையும் துடிக்கிறேன். ஒரு முறையாவது அவரை பார்க்க அனுமதியுங்கள். நாட்டின் நலனுக்காக நீதான் உன் முயற்சியை கைவிட வேண்டும். அன்பு கலந்து வாழ்ந்துவிட்ட குற்றத்திற்காக கெஞ்சுகிறேன். எனக்கு இருக்கும் ஒரே செல்வமான அபுவின் மனைவி என்ற நிலையை கூட விட்டுக் கொடுக்கிறேன். ஒரு தடவை அவரை காண உதவுங்கள். முடியாது. எட்டனிக்காவது பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.